Hi friends, welcome to Maltese cooking series channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற ரெசிபி பன்னீர் டிக்கா இன் தவா. ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் மால்தீஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு நான் இதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு போடுறேன். இதை நம்ம லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு வறுத்து எடுத்துக்க போகிறோம். அடுத்ததாக ஒரு பவுலில் நான் ஒரு 6 டீஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிரை ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சோம் இல்லையா, அந்த கடலை மாவை சேர்த்து ஆட் பண்ணி லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். அப்புறம் நம்ம இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டர்மெரிக் பவுடர், அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் பவுடர், அப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரா பவுடர், அதுக்கப்புறமேட்டு 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அதுக்கப்புறம் கொஞ்சம் லெமன் ஜூஸ், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இந்த டிஷ்க்கு தேவையான சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இதை திருப்பியும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம இதில் க்யூபாக வெட்டி வச்ச பன்னீர், அப்புறமேட்டு ஆனியன்ஸ், அப்புறம் கேப்சிகம் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு தடவை இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்புறம் நான் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஸ்டர்ட் ஆயில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் சாய்ஸ்க்கு எந்த ஆயில் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சம் கசூரி மேத்தியை லைட்டாக க்ரஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை திருப்பியும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போது நம்ம இதை ஒரு 1/2 ஹவருக்கு ஃப்ரிட்ஜில் மேரினேஷனுக்காக வைப்போம். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம இதை ஸ்கியூவர்ஸில் அரேஞ்ச் பண்ணலாம். நான் ஒரு பன்னீர், ஒரு கேப்சிகம், ஒரு ஆனியன், ஸோ இந்த அலைன்மெண்ட்டில் தான் நான் எல்லாத்தையுமே இந்த ஸ்கியூவர்ஸில் ஃபில் பண்ண போகிறேன். எண்டில் பன்னீர் வச்சு நான் இதை கம்ப்ளீட் பண்ண போகிறேன். நம்ம இதை பேனில் பண்ணுறதுனால பேனில் லைட்டாக ஆயில் விட்டு எல்லா பக்கமும் அந்த ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. பேன் ஃபுல்லாக ஆயிலில் க்ரீஸ் பண்ண மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பண்ணி வச்சுருக்க ஸ்கொயர்ஸை 1 by 1 அதில் வைக்கலாம். இதை நம்ம பேனில் பண்ணுறதுனால நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணி தான் இதை குக் பண்ண போகிறோம். நம்ம இதை அக்கேஷ்னலாக எல்லா சைடும் திருப்பி விட்டு எல்லா பக்கமும் ஈவனாக குக் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அந்த டைம் வரைக்கும் நம்ம இதை கவர் பண்ணி தான் குக் பண்ணிகிட்டு இருக்கணும். உங்களுக்கு லைட்டாக ட்ரையாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா லைட்டாக ஆயிலில் இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், நம்ம பன்னீர் டிக்கா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.